கலசம் வச்சு கணபதி யோகம் பண்ணி தீர்த்தம் தெளிச்சுட்டு போயிடுறாரு. 10 வருஷம் நம்ம வீட்டுல கணபதி யோகம் பண்றது இல்ல. ஆனா நீங்க ஒரு கலசம் வச்சீங்கன்னா எல்லா சத்தியம் கிடக்கு வந்துருமில்லங்க. ஆளுநர் திரவியம் மாதிரி ஆயிடும். எல்லா பொருளும் இறங்குமில்லங்க. காலையில எந்திரிச்சு நீங்க ஒரு டம்ளர்ல தண்ணி தொலைச்சு அந்த 48 நாள் கிளம்பிச்ச அந்த தீர்த்தத்தை ஒரு பாட்டில போட்டு வச்சு காலையிலேயும் கூட நீங்க தொழில தெளிச்சு விட்டு நாமளும் தலைக்கு நினைச்சிட்டு அதுல சூடம் போட்டா கெட்டு போகாது, பச்சை கற்பூரம் போட்டா அதெல்லாம் தெளிச்சுட்டு யாராவது ஒருத்தர் வர்றாங்க, அவங்களுக்கு என்னுடைய உடம்புல ரொம்ப பூளை இருக்குதுங்க, திருஷ்டி இருக்குது, எனக்கு உங்க கையும் பொண்ணான கையை புண்ணியமான கையை ஜோசியர் கையை எத்தனையோ பேருக்கு ஜாட பாத்துக்கிறீங்க, ஒரு கை தண்ணி அடைச்சு விடுங்கன்னா நீங்க வச்சுக்கிற தீர்த்தத்துல ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு கலந்து அவங்களுக்கு 3 தடவை வடிங்க. அவங்களுக்கு என்னமா கரெக்டுங்களா? அப்ப நாம பிரசாதம் கொடுத்து பிறந்திருக்கோம். நாம நம்மகிட்ட சக்தி உருவாக்கணும்ல. காப்பர் தகடு கடையிலே விக்குது இல்லைங்க, அது எழுதி அதுக்குள்ள போட்டுறோம். அப்பதான் அது தனிக்குள்ள 48 நாள் இருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க கலச தீர்த்த ஊத்தி மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு மண்டலம்ங்கிறது 48. ஒரு மண்டலம் தீர்த்த வச்சு பழகிட்டீங்கன்னா ஒரு நாள் நீங்க சக்தி கலசத்தை பார்த்து டெய்லி கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு நாள் சக்தி கலசம் பண்ணினா உங்களுக்கு மனசு வேலை செய்யும். நீங்க கும்பிட்டு பழகிட்டீங்கன்னா எனக்கு சக்தி கலசம் வச்சுட்டா உங்களுக்கு ஜோசி பார்க்க பப்ளிக்கா நிறைய பேர் வராங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜியில அந்த சக்தி கலசம் இழுத்து தள்ளி பண்ணுங்க. உங்களோட ஜாதகம் நீங்க உள்ள வச்சுக்கிறீங்கல்ல, அந்த ஜாதகத்தை ஒரு கட்டம் போட்டு எழுதிருங்கிற எழுதி நீங்க கும்ப கலசத்துல போட்டு உருவேத்துங்க. உங்களுக்கு ஒரு பவர் வேண்டாங்க சார். அந்த காலத்துல ராஜராஜ சோழனே பெரிய பெரிய ராஜாக்களே காப்பர் தகவல அவங்க ஜாதகத்தை எழுதி கருவை கடிதம் வச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு பவர் வேசம் இல்லை. புரிஞ்சவங்களுக்கு அன்னைக்கு செய்யும் போது என்னுடைய வம்சம் தலைக்கணும், என் வாரசுகள் எல்லாம் என்ன போலயே வாழணும், அதுக்கு என்னெல்லாம் பேசிட்டு சொல்லுன்னு சொல்லி அன்னைக்கு அவங்க எல்லாம் புடிச்சு கையோட வாங்கி பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த கோயில் 1000 வருஷமா வாழுது. பேர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்குது. அது காரணம் என்னவா இருக்கும்? விதைச்சது முளைக்குது. எப்படி ஐயா புரியுதா? அப்ப நம்ம இன்னுமே பாத்தீங்கன்னா அட்வான்ஸா ஈசா யோகம் போனீங்கன்னா அவர் அவருக்கு தேவை இருக்குது. எனக்கு ஈசா யோகத்துல இறந்தா விளக்கு போடுவாங்க. அவர் இறக்கவே இல்லை விளக்கு போடுறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவருக்கு விளக்கு போடுறதுக்கு அவர் விளக்கு போடுறது என்ன காரணம்னா, நாம காலமானதுக்கு அப்புறம் நம்மளை யாரு டெய்லி கும்பிடுவாங்கன்னு தெரியாது. இருக்க வரைக்கும் நான் மோச்ச விளக்கு போடணும் போட்டு இருக்கிறாங்க. எப்படி இது கயாவுல ஒண்ணு மட்டும்தான் நடக்குதுங்க. இந்த ரகசியம் அங்கிருந்து எடுத்திருப்பாங்க, வேற எங்க எடுக்க முடியாது. ஏன்னா இறந்து போகாமையே நம்மளுக்கு நாமளே பிண்டம் கொடுத்துக்கலாம். கயாவுல நம்மளுக்கு ஒரு பிண்டம் கொடுக்கலாங்கன்னு அது அங்க மட்டும்தான் நடக்குது. அதனால அந்த லாஜிக் தான். அப்ப நம்மளைய இந்த ஆத்மா உள்ள உடம்புக்குள்ள இருக்க வரைக்கும் பரிகாரத்தை அதிகாரமா செய்யறதுக்காக தான் கர்ம பரிகாரம் அந்த காலத்துல வச்சுக்கிறாங்க. அப்போ உங்களுடைய ஜாதகத்துல சக்தி கலசம் வைக்கிறீங்க இல்லையா, கல்யாணம் ஆகாதவங்க இருப்பாங்க இல்லைங்க, கல்யாணம் ஆகாம இருப்பாங்க. இதையுமே நீங்க செஞ்சு அந்த ஒரு டெய்லி காலையில ஒரு 3 டம்ளர் பால் அந்த தேங்காய் மேல ஊத்துங்க. அந்த சக்தி கலசத்துக்கு அபிஷேக பூஜை நடக்குமா நடக்காதா? நீங்க வச்சுக்கிற சக்தி கலசத்துக்கு அபிஷேக பூஜை நடக்குமாங்க. உங்களோட எந்திரத்துக்கு பவர் வரும். அந்த எந்திரத்துக்கு பவர் வந்தா நீங்க நல்லா இருக்கும். முதல்ல ஆரம்ப காலத்துல ஜோதிடம் எல்லாம் நாங்க பாரம்பரியமா சின்ன வயசுல சிதம்பரம் 51 ஒரு சர்க்கரை இருக்கும். அப்ப இந்த உலகத்துல 51 சக்கரம் தான் இருக்குமா. அதை முதல்ல எங்களுடைய குலத்துல முதல்ல அதை வரைஞ்சு காமிப்பாங்க. இப்படித்தான் எழுதி நீ பொழைச்சுக்கோம்பா. அது கடை எழுதுறதுக்கு ஒரு ரவுண்டு போடணும். அது பவுடர் டப்பா இருக்கு, அதை வச்சு வரைஞ்சிருவோம். டக்குன்னு கோடு போடுவோம். அந்த சிறுவனை காக்கி கூக்கு மாக்கி இதெல்லாம் வரும். எல்லாம் 51 போட்டு ஒரு பிரேம் பண்ணி கொண்டு போய் ஒரு பொட்டு சந்திரம் வச்சு ஒரு வீட்டை முடி மாடிட்டு வந்துருவோம். அந்த காலத்திலேயே நான் சொல்றது. அப்போ ஒரு 100 ரூபாய் அந்த எந்திரத்துக்கு கொடுப்பாங்க எழுத்துக்கூலி. அந்த 100 ரூபாய் வச்சு ஜீவனம் பண்ணணும். அப்போ அந்த வீட்டுல ஒரு 48 நாள் விளக்கு பத்தி வைங்க, பத்தி கொடுத்து வைங்க, பூ போடுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா கருடனோட இருந்தவரு, நம்ம மேல ஒரு அச்சரம் இருக்குது, நம்ம பயந்துக்கணும், தண்ணி கொண்டு உள்ள வரக்கூடாது, தேவையில்லாம தேடிப்பட்டு உள்ள வரக்கூடாது, இப்படி எல்லாம் பயப்படுத்தி அவங்க அந்த இடத்துல தெய்வமா பார்த்து அன்னைக்கே எளிமையா வாழ்ந்து நல்லா இருந்தாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? ஜோசியர் தான் வீடு வீடா போய் ஜோதிடம்னு ஒண்ணு இருக்கு, எந்திரம்னு ஒண்ணு இருக்கு, இந்த உலகத்துல மந்திர சக்திகள் இருக்கு, தீய சக்தி விளக்க முடியும், பரிகாரத்தை செய்ய முடியும், உங்களோட சுமைகள் எல்லாம் நாங்க வாங்கிக்க முடியும்னு பஞ்சாங்கத்தை எடுத்து ஜாதகத்தை கணிச்சு உலகத்துக்கு புரிய வச்சதே நம்மளை போல ஜோதிடர்கள் தான்.
அந்த காலத்துல ஆதி காலத்துல கல் தோன்றா மண் தோன்றா காலத்துல வெங்கச்சாக்கல்ல தீ மூட்டி பச்சை காய்கறி சாப்பிட்டுட்டு 5 அறிவோட வளர்ந்து விஞ்ஞானம் பெற பெற 6 அறிவை வளர்ந்து அவங்க பாட்டுக்கு விவசாயம் பண்ணிட்டு சாப்பிட்டோம் தின்னோம் வாழ்ந்தோம் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா சூரிய உதயம் ஆகுது. 5 நாளுக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு பிரைட் அமாவாசை பௌர்ணமி வருது. அப்ப ஏதோ ஒரு இயற்கையோட நமக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லி லைட்டா புரிய வைக்கும் போது அதுல சில ஞானிகள் எல்லாம் சேர்ந்துதான் ஏதோ ஒரு கிரகங்கள் செயல்படுது அப்படின்னு விஞ்ஞான பூர்வமா கருவியே இல்லாத காலத்துல ஒரு தளத்துல உட்கார்ந்து அவங்க கண்டுபிடிச்சு பார்த்திருக்காங்க. 9 கோள்களுமே தியானத்துல பண்ணி பார்க்கும்போது 9 கோள்களும் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த பூமிக்கு வந்துருக்கு. அப்பதான் அதுக்கப்புறம் தான் கால அளவு டிகிரி எல்லாமே செக் பண்ணி இந்த ராசி கட்டத்தை போட்டு அவங்களுக்கு மூதாதிகள் என்னென்ன உறவுகளை என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும்னு வச்சிருக்காங்க. இப்ப நல்லா பாருங்க, சிம்மத்துல என்ன கிரகம் இருக்குது? அதோடைய நட்சத்திரம் எத்தனை இருக்குதுங்க? மக நட்சத்திரம் இருக்குது, பூர நட்சத்திரம், உத்திரம் இருக்குது. மக நட்சத்திரம் என்பது அது என்ன மரம்? மக நட்சத்திரம் என்ன மரம் வரும்? ஆலமரம் வரும். இந்த ஆலமரம் மக நட்சத்திரத்துக்கு ஆலமரம் தான் வரும். ஆலமரத்துல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சுன்னா எல்லாரும் ஊர்ல கூட்டிட்டு வந்து ஆலமரத்து கட்ட வச்சு பஞ்சாயத்து பேசினாங்கன்னா அந்த பஞ்சாயத்து சரியாயிடும். அது எதனால? தாய்க்கு சும கொடுக்காத ஒரே மரம் உலகத்திலேயே ஆலமரமே. மற்ற மரமெல்லாம் ஒரே ஒரு திண்டிலேயே போய் எல்லா கிளைகளும் உருவாக அந்த திண்டு தான் தாங்கி பிடிச்சுக்கும். ஆனா ஆலமரம் மட்டும் கொஞ்ச நாள் உருவாச்சுன்னா விழுதுகள் எல்லாம் வந்து 4-5 பக்கம் லாக் பண்ணி அந்த விழுதுகளுடைய பலத்துல நின்று நடுச்சக்கல இருக்கிற தாய் தப்பிச்சுக்கு. எப்படி? ஆலமரத்துக்கு அந்த பவர். அந்த ஆலமரத்துல மூதாடிகள் எல்லாம் ஏதாவது வீட்டுல கோவிச்சுட்டாங்கன்னா பையன் தூக்கிட்டு எல்லாம் நம்மளை போல வண்டி எடுத்துட்டு எல்லாம் போக முடியாது. 10 மைல் இருட்டு போல நடக்க முடியாது. பாம்பு வழி நடமாட்டது போறவங்கள பாம்பு ஊத்தி போயிடும். அதனால அப்படியெல்லாம் போக முடியாது. போய் ஆலமரத்துல போய் கோவிச்சு பண்ணுவாங்க. சாதோனால மறுபடியும் அங்கே ஆகும். அப்போ அந்த காலத்துல செத்து போட்டவங்க அத்தனை பேருமே ஆலமரத்துலதான் மூதாடிகள் எல்லாம் தங்கியிருக்காங்க. அதனாலதான் திதி கொடுக்கும் போது ஆலமரத்துடைய வேர்ல பிராமணரை கூட்டிட்டு வந்து முதல் 21 தலைமுறைக்கும் பிண்டம் எடுத்து ஆலமர வேர்ல வச்சு நீங்க திதி கொடுத்தீங்கன்னா அந்த முன்னோர்கள் எல்லாம் அந்த தங்கியிருக்கலாம் அத்தனை பேரும் இறங்கி வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆலமரத்துடைய சக்தி தான் அந்த அதனாலதான் அந்த காலத்துல பேரு ஆள் போல் தலைச்சு அருகு போல் பேர் ஒன்றி அப்படி சொன்னாங்களே இல்லையா? 16 செல்வம் பெற்ற பெருவாழ்வு வாழணும்னு பெரியவங்க முன்னோர்கள் நம்மளை வாழ்த்துனாங்க. அந்த ஆலமரத்துல ஒரு ரகசியம் என்னன்னா, ஏன் பஞ்சாயத்து அங்க வைக்கிறாங்கன்னா இந்த பஞ்சாயத்துல நிறைய மிஸ்டேக் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஒரு தண்ணி கொண்டு வச்சிருப்பாங்கல்ல சரி, இன்னொரு எச்சி கிளம்பி ஒண்ணு வச்சிருப்பாங்க தெரியுங்க, துப்புரங்க. இந்த 2 எழுதி வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஆமா, இந்த 2 கான்செப்ட் ஐயா சொன்னது கரெக்டான விஷயம். இன்னொரு விஷயம் சொல்றேன். வந்தவரே சித்தப்பா மக்கள் பெரிய மக்களா இருந்தா இவர் பஞ்சாயத்தை சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால எச்சிட்டு வரேன்னு சொல்லி வெளியில போனவங்க போயே வரமாட்டாரு. அந்த பஞ்சாயத்து நின்று போயிரு. அதனால எதா இருந்தாலும் தாய் தந்தையை பார்க்காத, சித்தப்பா பெரியப்பன்னு பார்க்காத, மாம் மச்சன் பார்க்காத, இங்கே எச்சி போட்டு இங்கே பதில் சொல்லணும். அதுக்காக எச்சி கிடையாது. புரிஞ்சா? ஐயோ என் தங்கச்சிக்கா நான் தீர்ப்பு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் என்ன ஆகுது? அதனால இதெல்லாம் ஆகாது. இருங்க, தண்ணி இருக்குது, ஒரு நிமிஷம் வாய்ப்பு பிடிக்கிறேன்னு போய் அந்த சந்தர்ப்பம் எனக்கு சின்ன நெஞ்சு மொழியாட்டு வச்சு அட்டம் போயிட்டேன்ட்டாருன்னா பஞ்சாயத்து பண்ணி போயிருமல்ல. இத பல பஞ்சாயத்துல பார்த்து தப்பிச்சு போனதுனால பெரிய மனுஷன் கூடி வந்தது உங்களுக்கு என்ன வந்தாலும் இங்கே சொல்லித்தான் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்காங்க. புரிஞ்சவங்களுக்கு? அப்போ அந்த பஞ்சாயத்துல உட்கார்ந்து சேர்த்து வைக்கிறதுக்கு எப்ப யாரு கூட பஞ்சாயத்து வச்சிருந்தாலும் மூல நட்சத்திரக்கார கூட கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த பஞ்சாயத்து சரியாயிடும். ஏன் அப்படி? மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர். ராமருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த ராமருக்கு பஞ்சாயத்தை சரி பண்ணி சீதாதேவியை சேர்த்து வைக்க வரைக்கும் கூடவே நின்று வெற்றிகரமா ஜெயிச்சு கொடுத்தவர் யார்? ஆஞ்சநேயர். அப்ப ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். அதனாலதான் அந்த மூல நட்சத்திரக்கார கூட கூட்டிட்டு போனீங்கன்னா அவருக்கு குடும்பம் கிடையாது, அவருக்கு சமுதாய சேவை. அதனால அவருக்கு நல்ல விஷயம் எது இருந்தாலும் அங்க நிற்பார் அவர். அதனால மூல நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த பவர் உண்டு. எப்பவுமே ஒரு மூல நட்சத்திரக்கார கூட குடிப்போங்க, ஜெயம் நிச்சயம். புரியுதுங்களாமா? ஆனா மூல நட்சத்திரக்காரர்களாட்டம் வாழ முடியாது. அவங்களத்தான் மாத்தி பேசுறாங்க ஜோதிடத்துல. ஆண் மூல ஆசாலும் பெண் மூல நெருமூலங்கிறாங்க.
கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆணி மூல அரசாணி, கன்னி மூல நிறமூல, அது லாஜிக், அது கொண்டு வந்துட்டாங்க. ஆனா மூல நட்சத்திரங்கிறது ஒரு பெண் நாய். அது பெண் நாய். ஆண் நாய் வந்து திருவாதிரை. மூல நட்சத்திரத்துக்கு என்ன நாய் வரும்? பெண் நாய் வரும். இந்த பெண் நாய் குட்டி போட்டுச்சுன்னா யாராவது பக்கத்துல போனோம்னா குட்டி தோப்பு போறாங்க, கடிக்க வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க? கடி அடிச்சு அடிச்சு போவாங்க. அது என்ன பண்ணுன்னா, இங்க நம்ம பிள்ளை கொண்டு போடுவாங்கன்னு சொல்லி போட்டு வாயிலேயே கவிடு போய் ஒரு இடத்துக்கு 2 இடம் மாத்தி குளிய பறிச்சு அது ஒரு சேப்பா படுத்து எல்லா வெளியில எடுத்து போய் பால் கொடுத்து வளர்த்தி அந்த குழந்தைகள் எல்லாம் கூட கூட்டிட்டு போய் ஒரு நாய் கூட்டமே சேர்த்துக்கும். அப்படி ஒரு மூல நட்சத்திரம் எப்படி வாழணும் பாருங்க. இது எப்படி மாற்றி வச்சாங்க பாத்தீங்களா? சமுதாயம் வேற மாதிரி போயிடுச்சு. அந்த பெண்ணோட வாழ்க்கையில வீணா போயிருமா? மூல நட்சத்திரமா? ஐயோ வேண்டாம், மாமனார் தூக்கி இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஏன் மாமனார் தூக்கின்னு சொன்னாங்கன்னா அந்த கான்செப்டே கிடையாது. மேசத்துக்கு 9ஆம் வீடு யார் வீடு? இல்ல, மேசத்துக்கு 9ஆம் வீடு தனுசு. அதே அப்பாவோட ஸ்தானம் எத்தனை காலச்சக்கரத்துக்கு அதான் வருது. அப்போ அப்பாவுக்கு 9ஆம் வீடு தான் வருது, மாமனார் வீட்டுக்கும் 9 வருது. இந்த வீட்டுக்கு மகளா இருந்தவங்க அந்த வீட்டுக்கு மருமகளா போயிட்டாங்க. இது 2 ஊசி பாயமாங்கிறதான் பிரச்சனை. இப்போ புரிஞ்சவங்களுக்கு அப்பாவோட அதிகாரம் இந்த பிள்ளைக்கும் அதே வர்றதுனால மூல நட்சத்திரத்திலே வந்து நிக்கிறதுனாலதான் மாமனாரும் அதே ராசியில வர்றாரு. ஏன்னா அந்த மருமகளை கூப்பிடுறாரு. அப்ப எந்த மகளை நம்ம வளர்க்கலாம். ஆனா அந்த மூலம் மருமக தான். இந்த வீட்டுக்கு இன்னொரு மக மறுபடியும் வந்துருச்சு. அதானே 2க்குமே காலச்சக்கரத்துக்கு 9ஆவது வீடா வந்துருச்சு. கரெக்டுங்களா? அதனால என்னன்னா நம்ம அதிகாரம் எல்லாம் இவங்க கையில் இருக்கிற ஒரே ராசி ஆனதுனாலதான் அது மூல நட்சத்திரத்துக்கு ஒரே வாரணம் வந்து தனுசு ராசி விழுந்ததுனாலதான் தனுசு என்பது போர்க்கள ராசி என்று பொருள். அம்பு வெள்ளை யாரு கையில் இருக்குது? தனுசு கையில் இருக்குது. அது வேற எங்க பார்த்தோம்? மிதுனத்தை பார்க்கணும். அப்ப அது காலச்சக்கரத்துக்கு மிதுனம் 3ஆவது வீடு. 3ஆம் இடம் என்பது தைரியம். அந்த தைரியத்தோட பவர் எங்க வந்து இறங்குது? அதனால மூல நட்சத்திரம் வந்து அந்த பார்வை பட்டதுனால அந்த வீட்டுக்கு அது பாடல் வீடு. அதனால அதை ஒரு மாத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா அது பெண் நாய் உருவம் கொடுத்ததுனால அவங்க தான் பிள்ளைய வளர்த்துறதுக்கு நல்லா இருப்பாங்க. மூல நட்சத்திரக்காரர் நீங்க சும்மா போக மாட்டாங்க பாருங்க. கையில ஏதாவது ஒரு பையாவது வச்சிருப்பாங்க, சும்மாவாவது ஒரு கங்காரு வச்சிருப்பாங்க. எனக்கு எப்பவுமே ஒரு கையில பை வச்சுக்குவாங்க. ஏன்னா மூல நட்சத்திரம் தான் ஆஞ்சநேயர். குரங்குங்களா? அந்த குரங்கு என்ன பண்ண குட்டி தாவிட்டே இருக்குமா? அதனால வெறும் கையோட இன்னைக்கு குரங்கு இருக்காது தானே. அப்ப ஏதோ ஒரு கையில